திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வருமா என்கிற புலம்பல் சத்தம் அன்றைய காலகட்டத்தில் கலைஞர் பொதுக்கூட்டத்தில் வெளிப்படையாகவே கேட்பார். என் கூட்டத்தை கேட்பதற்கு இவ்வளவு பேர் திரண்டு வர்றீங்களே, இதில் பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட நான் ஜெயிச்சிருப்பேனே என்று பல கூட்டங்களில் பகிரங்கமாகவே கேட்டார். அந்த இருதுருவ அரசியல் என்பதை எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு ஒரு கட்சி சிதைந்தது, அல்லது ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு 2 அணியாக பிரிந்ததற்கு பின்பு ஜானகி அணி முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி படுகொலையின் வழியாக, அந்த இரத்தத்தின் வழியாக அதிமுகவுடைய இந்த ஜெயலலிதா அணி உயிர் பெற்றது. ஆளுங்கட்சியாக அது பெரிய அளவில் உருப்பெற்றது. அதுக்கு முதல் கட்ட ஆட்சியில் சில பிழைகள் இருந்தாலும் காலப்போக்கில் தன்னை அரசியல் ரீதியாக செழுமைப்படுத்தி கொள்ள, தன்னை தானே செதுக்கிக் கொள்கிற இடத்தை நோக்கி ஜெயலலிதா நகரத் தொடங்கினதுனால, ஜெயலலிதாலாம் கலைஞருக்கு ஒரு போட்டியா? அவர் காமராஜரை பார்த்து அரசியல் செய்தவர், அண்ணாவோட அரசியல் செய்தவர், பெரிய பெரிய தலைவர்களோட அரசியல் செய்தவர்களெல்லாம் விமர்சனம் வைத்தாலும் நடைமுறையில் வெற்றி தானே ஒரு அரசியல் கட்சியினுடைய